மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு என்று அழைக்கப்படக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2 தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெடிஆர் பிளேட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிசி, எஸ்சி உள்ளிட்ட மற்ற பிரிவினருக்கு தேர்ச்சி பெற 82 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். இது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மனசுமை தருகிறது. ஆனால் ஆந்திரா, தெலுங்கா, ஒடிசா, பீகார், நாகாலாந்து, சத்தீஸ்கர் போன்ற பெரும்பான்மையான மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு 90 ஆகவும், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி, பிடபிள்யூடி ஆகிய ஒதுக்கீடு பிரிவினருக்கு 75 ஆகவும் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக குறைந்துள்ளது. ஒரு வகை ஆறுதல் கொடுத்தாலும் இந்த பிசி, எஸ்சி உள்ளிட்ட பிற இட ஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்படவில்லை. மற்ற மாநிலங்கள் ஒப்பிட்டு அனைத்து வகையான இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சீராக மதிப்பெண் குறைந்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் இந்த மதிப்பெண் 60 என குறைத்து வழங்கியது தேர்வர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியர் பணி பெறுவதற்கான தேர்வு அல்ல. இது ஆசிரியர் என்பதற்காக தகுதியினை மட்டும் தேர்வு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணி நியமனம் பெற ஆசிரியர் தகுதி தேர்வு தவிர இரண்டாவதாக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்ற சூழல் உள்ளது. எனவே முதலாவதாக நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் குறைக்கப்படாமல், அதாவது எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் அதே மாதிரி பிசி, எஸ்சி உட்பட இதர ஒதுக்கீடு பிரிவினருக்கும் ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலங்கள் போலவே ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை 75ஆக குறைத்து தமிழகத்திலும் சமூக நீதி, சம உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தொடர் கோரிக்கை வைத்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக, அதாவது மெயினாக இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 60 மதிப்பெண் எடுத்தால் போதும். யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்டி பிரிவினருக்கு. இதர பேக்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 82 எடுக்கணும். இதை குறைக்கணும் மற்ற மாநிலங்கள் போட அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. டெடிஆர் பிளேட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.